நாட்டியம் அது தெரியுது. எதுக்குன்னு கேட்டேன். அது பாவி மவளே, என் வயிற்றுல பிறந்து எதுக்கு நான் கேக்குறேன். அவனை சுத்திக்கிட்டே இருக்கேன். அவன்கிட்ட பைசா இருக்கா? கேக்கே, ஏன் இப்படி காண்டா காண்டான்னு கத்திட்டு கிடக்குறீங்க? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? பேசாம அந்த ரூம்குள்ள விழுந்து கிடக்குறது தானே. ரொம்ப ட்ரபிள். 24 hours ட்ரபிள். 24 hours ட்ரபிள். எப்படி இருந்தவன் எப்படி ஆய்விட்டேன் பார்த்தாயா காந்தா? இந்த மாதிரி நேரத்திலே என்னை வீட்டிலே தனியை போட்டு விட்டு இரவெல்லாம் ஊர் சுத்தும் வேலையிலே இறங்கி இருக்கிறாயாமே. வேண்டாம் காந்தா. அது நான் கேட்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா? காந்தா, நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டும். என் பக்கத்திலே இரு, அது எனக்கு போதும். என் பக்கத்திலே இரு. என்னுடன் உல்லாச வாழ்க்கை நடத்துவதற்காக அல்ல, அல்லது சல்லாப வார்த்தைகள் பேசுவதற்காக அல்ல. என் பக்கத்திலே இருந்து கொண்டு மருந்து சாப்பிட்டு இருங்களா என்று கேட்டா என் மனதுக்கு ஒரு சாட்சி. கஞ்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னா என் மனதிற்கு சற்று நிம்மதியாயிருக்கும். வேறொன்று நான் உன் பக்கத்தில் வருவது உனக்கு பிடிக்கவில்லையா? இதை சொல்லியா தெரிஞ்சுக்கணும்? உங்க வியாதி என்ன? சாதாரண வியாதியா? வியாதி அடிச்சண்டாளே, நான் வாழ பிறந்த மோகனையும் மோகனுக்கு இன்பம் அளிக்க பிறந்த என்னையும் இவ்வுலகிலே எவராலும் பிரிக்க முடியாது என்று கூறினாயே. கேவலம் இந்த வியாதி நம்மை பிரித்து விட்டதடி. நல்ல வீடுன்னு நம்பினேன். கெட்டு போன குட்டிச்சவர்கள் இப்பதான் புரியுது. அடி கருணாக பாம்பே, என்னை கடித்து விட்டு சீரியா விழுகிறார். சந்திரா, உனக்கு நான் துரோகம் செய்தேன். எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். நான் புழுத்து சாகிறேன். அந்த தேவடியால் கொழுத்து திரிகிறாளே. ஊரெல்லாம் மெச்ச வாழ்ந்தேன் ஒரு காலத்தில். இப்பொழுது உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ராமா, ராமா, ஏன் குறை? ஒரு சிகரெட்டாவது வாங்கி கொடுறா. சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. ராவுத்தரே கொக்கா பறக்கிறாரா? குதிரை கோதுமை ரொட்டி கேட்கிறோம். நானே ஒரு பட்டு பீடிக்கு தவியா தவிக்கிறேன். இவருக்கு சிகரெட் வேணுமாம்ல? சிகரெட்டு சிகரெட்டு கூட இல்லையாடாப்பா. அன்னைக்கு ஒரு சிகரெட்டு பிடிச்சி இங்க எங்கேயோ போட்டேன். பாதி தேரும். எவன் கூட்டி குப்பையில தள்ளானோ போட்டுறானுங்களா, எடுத்து இவனே பிடிப்பானே. யோகியப்ப இவனே பிடிப்பானே. பூரா குடிச்சா நாளைக்கு வாங்கி தர்றானோ இல்லையோ, அது வேற தொல்லை. ராமா, டேய்
ரத்தம் வருது, கொஞ்சம் பஞ்சு கூடப்பா. பஞ்சம் இல்ல ஒண்ணும் இல்ல பாப்பா. அடப்பாவி, மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது கஞ்சி பஞ்சு, ரெண்டுமே இல்லைன்றீங்களாடாப்பா. அடப்பாவிகளா, கேவலம், கொஞ்சம் பஞ்சு கூட தர மாட்டேன்றானு. அடப்பாவி, என்ன விளையாட போகுது பஞ்சு? கொஞ்சம் வாங்கி. எங்க வந்த? அந்த ரூம்லயே விழுந்து கிடக்கிறதானே? காந்தா, சோலைகளிலே நாம் கழித்த சுந்தர இரவுகளை எல்லாம் மறந்து விட்டாயா? கலாதேவியின் முழு உருவத்தையும் காணுவதற்காக நாம் தீட்டிய கட்டிலறை காவியங்களை எல்லாம் சற்று நினைத்து பார் காந்தா. என்ன இது புலர்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓவியமே, உயிரே, உயிரின் உள்ளோடும் உணர்வே என்றெல்லாம் ஆயிரம் ஆயிரம் சாகச மொழிகளை அள்ளிச் சொரிந்த உன் அழகு திருவாய் இன்று ஏன் அனல் கக்குகிறது? செந்தேனே, சிற்றிடையே, வா வா, வந்து என்னை அப்படியே கட்டி அணைத்துக் கொள். காமன் கணைகளிலிருந்து என்னை காப்பாற்று. நான் கோயிலுக்கு போகணும், என்னை தொந்தரவு செய்யாது. குளிர் தரும் கோடையே, என் கொடுமையை போக்கு போக்கு. டேய் ராமா, டேய் டாக்டர் வந்தாராடா? டைரக்டர் தான் வராருங்க. டைரக்டர் வந்தாரா? ஏன்டா என்கிட்ட முதலே சொல்ல? இப்ப எங்க அவரு? அவரு குட்லண்ட்ஸ்ல முதலாளியோட தங்கி இருக்கிறாராம். உன்னை வந்து பீட் பண்ண சொன்ன. சரி சரி, இந்த சனியனுக்கு வேண்டியதெல்லாம் கொடு, நான் போய் பாத்துட்டு வரேன். தேவடியால் பெற்று விட்ட திருமகளே, போடியம்மா போ. நான் அனாதையால் கிடந்து அழிந்து சாகிறேன். நீ சினிமா கூத்தாடியோட கூடை கொண்டு கும்மாளம் அடிக்க போகிறாய். நயவஞ்சகே, என்னை உதைத்து தள்ளுகிறாய். என்னை உதைத்தால் தள்ளுகிறாய். அடிப்பாய், நண்டு கொடுத்தா வடையில இருக்குமா? உன் திமிரு வாங்கி கட்டுறேன். அடிப்பாவி, என்னை உன் காலால் உதைத்தால் தள்ளுகிறாய். அடிப்பாவி, அடிப்பாவி. காந்தா, நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். டாக்டரிடம் சென்று ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்து என்னை கொன்று விடு, கொன்று விடு. உயிரோடு வைத்து சித்திரவதை செய்யாத. வேண்டாம் வேண்டாம் ராமா. டாக்டர் வரலன்னு கேக்குறேன், அதுக்கு உதைகிறார் ராமா. டாக்டர் ஊர்ல இருந்தா தானே வர? ஊர்ல தான் இருக்காரு. பணம் கொடுத்தாருல வர. என்ன இருக்கும்போது குடு குடுன்னு வாங்கிக்கிட்டு இல்ல, இப்ப நீதான் கூட கஷ்டப்படுற. உனக்கு இப்படி இருந்தா ஒரு ஆஸ்பத்திரியல்ல கட்டி இருப்பாரு. ஏண்டா சட்டமா பேசுற? இருடா இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அடிச்சண்டாளே, அடிச்சண்டாளே. மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள் ராமா. பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே நான், எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள். நன்றி கட்ட உலகமடா ராமா. ராமா, இந்த நரிகள் நடமாடும் நாடடா ராமா. ஜாதி இல்லை என்று பல பெரியவர்களே, இந்த மாதிரி ஜாதி என்னைக்குமே இருக்கும் போல இருக்குடா ராமா. ஆமா, இந்த மாதிரி நேரத்திலே ஒருவனுக்கு பணத்தை கொடுத்து உதவ மாட்டார்கள் இந்த நாட்டு மக்கள். இறந்த பிறகு மண்டபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள அறிவாளிகள் உள்ள நாடா இது ராமா. பணம் இல்லாத போது இந்த வியாதி எனக்கு வந்துச்சே ராமா. ராமா, இது பணம் இருக்கும் பொழுது வர வேண்டிய வியாதி அல்லவா? ஏனத்தான் கருவை மூடிக்கொண்டீர்கள்? இந்த காதியின் முகத்தை கூட நீங்கள் பார்க்க கூடாதா? அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன் அத்தான். நீ ஒரு தவறும் செய்யவில்லை. தவறுகள் செய்தவன் நான் தான். தேசைகளின் நேசத்தையே நம்பி உன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டேன்.
கரம் பிடித்த உன்னை மறந்தேன், கண்கலங்க செய்தேன். இந்த கயவன் முகத்திலே விழிப்பதே பாவம். போ போ. உள்ளம் நொந்து போய் பேசுகிறீர்கள் அக்கா. துன்பங்களுக்கிடையில் இன்னும் ஏன் இங்கேயே இருக்கிறீர்கள்? என்னுடன் வந்து விடுங்கள். முகிலிடை இருக்கும் வரை முழுமதி ஒளியத்துத்தானே இருக்கும். மதியல்ல சந்திரா, நான் ஒரு மங்கி போன கண்ணாடி. என்னிடம் ரசம் இருந்த வரையிலே அழகிகளின் அந்தரங்க பொருளாக இருந்தேன். அவர்கள் கரங்கள் என்னை அடிக்கொரு முறை ஆலிங்கனம் செய்து கொண்டன. காலமெல்லாம் அவர்கள் மார்பகங்களிலே புரண்டேன். பலன் இன்று உருவிழந்தேன். உபயோகிப்பார் யாவரையும் இழந்தேன். உடைந்து சுக்கல் சுக்கலாக நொறுங்குவதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு சந்திரா. அப்படி சொல்லாதீர்களத்தான், உங்கள் இன்னல்களை போட்டுகிறேன். சந்திரா, இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய்? நீ பத்தினி, நான் பரத்தையர் லோலன். என் உருவத்தையே உன் உள்ளத்திலே இருந்து அழித்து விடு. உன்னை கண்ணீர் குளத்திற்கு காவலாளி ஆக்கிவிட்டு காமகோட்டத்தின் தலைமை விடத்திலே அமர்ந்து என் உடலையும் உள்ளத்தையும் உருகுலைத்துக் கொண்ட இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய்? என்னை பற்றி நீ கவலைப்படாதே. நான் எப்படியாவது அழிந்து போகிறேன். நீ போ. இனி உன் இஷ்டப்படி எது வேண்டும் என்றாலும் செய்து கொள். போ போ. என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? என்ன செய்ய சொல்லுகிறேன் என்றா என்னை கேட்கிறார்? சொல்லுகிறேன், துணிந்து செய், பயப்படாதே. விபச்சார விடுதி என்று கொட்ட எழுத்திலே போர்டு ஒன்று எழுதினும் வீட்டு வாசலிலே தொங்க விடுப்போ. அதை காந்தாவை போன்ற சண்டாளிகள் பார்த்து மனம் உருகட்டும். என்னை போன்ற உளுத்தர்கள் உள்ளம் உடைந்து சாகட்டும். பத்தினி பெண்களை எல்லாம் பரதவிக்க விட்டு விட்டு பரத்தையற்பில் சென்று பழான நோய்க்கு ஆளான மனித புழுக்கள் எல்லாம் அதை பார்த்தாவது திருந்தட்டும். போ போ. இனி உன் ஆசைக்குரிய ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள். அவனுடன் இன்பமாக வாழ். என்னை மறந்துவிடு.